டேய் பப்ளு, அங்கே பாடுறா மழை எப்படி பெய்யுதுன்னு பாரு. ரொம்ப அதிகமாக காற்றடிக்குதுல. ஐயோ அம்மா, ரொம்ப இடிக்குது. ஐயோ அப்பா, காதெல்லாம் வலிக்குது. பாரு, நம்ம ஊரில் அந்த புயல் நம்ம ஊரில் தான் இப்போ கரையை கலந்துருக்கும்னு நினைக்கிறேன். பப்ளு, ஒரே குளிருது பப்ளு. பயங்கரமாக காற்றடிக்குது, பயங்கரமாக மழை பெய்யுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே போயிருக்காங்கன்னே தெரியல. அவங்கள வச்சு ஏதாவது கேம் விளையாடலாமா அந்த மழைக்கு? இன்னைக்கு நம்ம இப்போ கேம்லாம் விளையாட தேவையில்ல. நம்ம பேப்பர்லாம் இருந்தோம்னா அந்த மழைக்கு தண்ணிலாம் போது பேர், அதில் கப்பல் செஞ்சு விடலாம். சூப்பராக இருக்கும். சரிப்பா, நம்ம ஃப்ரெண்ட்ஸை போய் பார்ப்போம். என்னப்பா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. கரண்ட்டும் இல்லை, டிவியும் பார்க்க முடியல, வெளியில் போய் விளையாட முடியல. ஒரே போர் அடிக்குதுப்பா. என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா. ஏய், நான் ஒரு ஐடியா சொல்லவா? நம்ம வீட்டில் பேப்பர் இருக்குல்ல, அதை வச்சு சின்ன சின்னதாக கப்பல் செஞ்சு நம்ம தண்ணியில் விடுவோமா? அது ஒரு ஜாலியாக இருக்கும்ல. ஆமாம் ஆமாம் பப்ளு, இதோ உடனே பேப்பர் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதோ பேப்பர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாரு. இதில் ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன கப்பலாக செஞ்சு எடுத்துப்போம். எல்லாருக்கும் ஒரு கலரு, எல்லாருக்கும் எந்தெந்த கலர் வேணும்னு சொல்லுங்கள். சரி சரி, அப்புறமாட்டு கலரை நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிற பேப்பரில் எல்லாரும் வந்து கப்பல் செஞ்சுப்போம். ஐயோ, காத்தடிக்குது போகிறான். அங்கே பேர் பிங்கி கீழே விழுந்து விழுந்து வாடுறா. எனக்கு ஒன்றும் ஆகலை பப்ளு. நீங்கள் பாருங்கள், சீக்கிரம் கப்பல் செய்யுங்க. காற்று பலமாக அடிக்குது. நம்ம போய் காற்று அடிக்கிறதுக்குள்ளே ஒழுங்காக சீக்கிரம் கப்பலை செஞ்சு எடுத்து போய் தண்ணியில் விடுவோம். அது ஒரு ஜாலியாக இருக்கும்ல. அட, என்ன இவ்வளோ காற்று அடிக்குது? சே, ஒரு பேப்பர் கூட நிம்மதியாக கீழே வைக்க முடியல, அவ்வளோ காற்று அடிக்குது. மழை நேற்றுலேருந்து பொழந்து கட்டுதுப்பா. என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா. ஐயோ அம்மா, பயங்கரமாக காற்று அடிக்குது. அம்மா வந்துட்டு நீ பிங்கி, பார்த்து பத்திரமா இரு. ஒரே காற்று அடிக்குது. அப்போ பேப்பர்லாம் பொறுக்கியாச்சு. எல்லாம் கப்பலை செய்வோமா? ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு இதேமாரி மடிச்சுக்கிட்டு ஒரு கார்னரை மடிச்சுக்கணும். மீதி இருக்கிற 3 கார்னர் ஒன் சைடாக மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதேமாரி பண்ணி இப்படி இழுத்து விட்டால் கப்பல் ரெடி. எப்படி இருக்குது என் கப்பல்? நல்லா இருக்குதா? ஹே பப்ளு, நானும் நீ சொல்கிற மாதிரியே செஞ்சு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டேன், மடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு சைடும் மடிச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒன் சைடை மடிச்சுக்கிட்டேன், 3 சைடும் ஒன் சைடாக மடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சமோசா இது பண்ணுற மாதிரி பண்ணி அமைக்கி இப்படி இழுத்தேன். ஹே, நானும் கப்பல் நல்லா சூப்பராக செஞ்சுட்டேன். எனக்கு கப்பல் செய்ய வருதே. ஹே, உனக்கு மட்டும் கப்பல் செய்யுதுன்னு ரொம்ப பில்டப் பண்ணாது. இப்போ நான் செய்கிறேன் பாரு. ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்தேன், மடித்தேன், இந்த சைடு மடித்தேன். அதுக்கப்புறம் இப்படி இழுத்தேன். அப்படியே கப்பல் எனக்கும் வந்துடுச்சு. சூப்பராக இருக்குல்ல? நான் செஞ்ச கப்பல் நல்லா இருக்குங்களா? ஐயோ, போட்டி போடுறீங்களே கப்பல் செய்யறதுக்கு. நானே இந்த கப்பலையும் நானே செஞ்சிடறேன். பார்த்துக்குங்க. ஒரு பேப்பரை மடிச்சுக்கிட்டு அப்புறம் இப்படி மடித்து அப்புறம் 3 சைடாக ஒன் சைடாக மடித்து அப்புறம் சமோசாவுக்கு மடிக்கிற மாதிரி மடித்து இப்படி இழுத்து விட்டா இது கப்பல். எப்படி இருக்கு என் கப்பல்? பப்ளு, இந்த சாதா கப்பல் தான் உனக்கு தெரியுமா? வேற எந்த கப்பலும் உனக்கு தெரியாதா? ஓ, தெரியுமே. எனக்கு ஒரு கப்பலில் மூடி மாரி போட்டு இருக்கும். அந்த கப்பல் எனக்கு சின்ன வயசில் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த கப்பலை ஒரு தடவை செஞ்சு பார்க்குறேன். நான் இதுவரை ட்ரை பண்ணதே இல்லை. சரி, நான் இப்போ ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ட்ரை பண்ணிடலாமா? ஓ, ட்ரை பண்ணலாமே. அது எப்படி செஞ்சீங்கன்னு நீ சொல்லிக் கொடு எங்களுக்கு. நாங்களும் அதை பார்த்து கற்றுக்குறோம். இந்த கப்பலை ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தா. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து மழை பெஞ்சினாவே இதேமாரி சின்ன சின்ன கப்பல்லாம் செஞ்சு நாங்கள் தண்ணியில் விட போகிறோம். சரி சரி, நான் இப்போ மூடி போட்ட கப்பல் செய்கிறேன். ஃபஸ்ட்டு அதுமாரி பேப்பர் எடுத்துக்கிட்டு இந்த சைடும் கார்னரை மடிச்சுக்கிட்டு அப்புறம் 4 பக்கமும் மடிச்சுக்கிறோம். இது என்னது ஒரு மாதிரியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஷேப்பு. சரி, இரு. என்ன பப்ளு, மறந்துட்டியா? இல்லை, நான் ஒன்றும் மறக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த கார்னர் மடிக்கலாம்னு பார்த்தா மடிக்க முடியல. இப்போ பாரு, நான் என்னோட சின்ன கப்பல் எப்படி வருது மட்டும் பாரு. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. எப்படி என்னோட மூடி போட்ட கப்பல் வந்துடுச்சுல? என்னோட ஃபாஸ்ட் ஷிப்பு இதுதான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி, வாங்க போய் கப்பலை விடுவோம். ஏ, நம்ம கப்பல் விட போறோமே. தண்ணி நிறைய போகுது பாரா. என்னோட ஃபர்ஸ்ட் ஷிப் போகுது, ஒயிட் கலர். நல்லா இருக்குல்ல? மூடி போட்ட கப்பலை போட்டாச்சு. ஏய், கப்பல் சூப்பராக ஓடுதுல்ல? ப்ளூ கலர் கப்பல், வயலட் கப்பல். ஐயோ, நிறையா மழை வேற பெய்யுது வேற. சீக்கிரம் நம்ம கப்பல் சீக்கிரம் நம்ம ஆற்றை கடந்து நல்லா ஸ்பீடாக போகணும். நம்ம கப்பல் செஞ்சு விட்டுட்டோம்.
சரி சரி சீக்கிரம் வாங்க, காற்று வேற பலமாக அடிக்குது, கப்பல்லாம் பாரு திசை மாதிரி ஓடுது, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா நம்மள அடிப்பாங்க. மழை தண்ணியில் விளையாடுறத பார்த்தாங்க, அவ்வளோதான் போச்சு. சீக்கிரம் வாங்க போயிடலாம். பசங்க நீங்களும் யாரும் போய் மழையில் விளையாடாதீங்க, ஏன்னா உடம்பு சரியாயிடும். அதனால நீங்கள் யாரும் மழையில் விளையாடாதீங்க. பாய். ஆச்சி, ஐயோ சளி பிடிச்சிட்டு எங்கள் அம்மா வேற கஷாயம் போட்டு என்ன சாவடிப்பாங்களே. ஐயோ நான் போய் மாட்டினேன் இன்னைக்கு.